அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஸோ நேற்று குரூப் 4க்கான ரிசல்ட் வந்திருக்கும். இந்த குரூப் 4 பொறுத்தவரையும் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்னை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வெற்றி பெற்ற நம் மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்வில் கட் ஆஃப்குள்ளே போயிட்டு கிடைக்குமா கிடைக்காதா இருக்கிறவங்களுக்கும் அடுத்த எக்ஸாமில் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும். அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக 2026 அடுத்த ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் வரும். டிசம்பர் மந்த் எண்டில் வந்துடும். ஸோ நமக்கு நம்முடைய இலக்கு, நம்முடைய பணி, நம்முடைய ஒரே லட்சியம் அரசு பணிக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தக்கூடிய போட்டியிலேருந்து எதனா ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணும். குறிப்பாக குரூப் 4லேருந்து குரூப் 1க்குள்ளே நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு போஸ்டிங் நிச்சயமாக இருக்கும். ஸோ அதை நிறைவேற்றும் வகையில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக 2026 ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி, அதாவது குரூப் 1லேருந்து குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக புதுசாக படிக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக 3 years 4 years படிக்கிறவங்களும் சரி, இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்தவரையும் அவ்வளோ ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ வேல்யூவான ஒரு டெஸ்ட் சீரீஸாக தான் இருக்க போகுது. மிக மிக முக்கியமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதங்கள், அதாவது வாரத்திற்கு 2 தேர்வுகள் நடைபெற உள்ளது, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில். இந்த 10 மாதங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்கன்னா, இந்த டெஸ்ட் சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக 2026 நீங்களும் அரசு பணியில் நிச்சயமாக இருக்குவீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்தவரையும் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸ் அதுதான் மிக முக்கியமானது. அடிப்படையிலிருந்து நாம் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸை பார்க்க போகிறோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 85 தேர்வுகள் மொத்தமாக வழங்கப்பட்டுள்ளது. தேர்வை பொறுத்தவரையும் இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸுடைய மிக முக்கியமான சிறப்பம்சங்களை பார்க்கலாம். டெஸ்ட்டு எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2025. டெஸ்ட்டு ஃபைனல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல், லாஸ்ட் ஃபுல் மாடல் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 13/9/2026. கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கான ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்காவாக டெஸ்ட் சீரீஸ் ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்குதுங்க. ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. அதே போல் இந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே அடுத்ததாக வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தமிழ்நாடு நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸ் பயனுள்ளதாக இருக்கும். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10,500 வினாக்கள் ஓவரால் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பராக இருக்கும். இதில் பொதுத்தமிழ் வினாக்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,700க்கும் மேற்பட்ட வினாக்களும், பொது அறிவு வினாக்கள் மொத்தமாக 5,600க்கும் மேற்பட்ட வினாக்கள் இருக்குது. பொது கணித வினாக்கள், அதாவது ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணியிருப்பேங்க. இது இல்லாமல் ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் கவர் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து ரீசனிங் தனி டாப்பிக்காக, அதாவது எஸ்ஐக்கும் நமக்கு இதில் கவர் ஆகும். அதே போல் டிஎன்பிசிக்கு இதில் கவர் ஆகும் வகையில் பொது கணித வினாக்களை மொத்தமாக ஒரு 1,200 வினாக்களை நம்ம இந்த டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். மொத்த தேர்வுகளை பொறுத்தவரை 85 தேர்வுகள். இதில் முழு மாதிரி தேர்வுகள் 3 தேர்வுகள் இருக்குது. இதற்கான பயிற்சி கட்டணம், இந்த டிஎன்பிசி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸ்க்கான பயிற்சி கட்டணம் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக வழங்க போகிறேங்க. ஆன்லைனில் மொத்தமாகவே, அதாவது 10 monthsக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 1,500 ரூபாய் தாங்க இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான கட்டணத்தில் வீட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். டிஎன்பிசி தான் நம்முடைய கனவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 10 மாத காலம் மிக சரியான ஒரு பூஸ்டாக இந்த டெஸ்ட் சீரீஸ் அமையுங்க. ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் 3,000. ஏன்னா இந்த 10 monthsக்கான கொஸ்டின் பேப்பர் ஜெராக்ஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு, ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மினிமம் கட்டணமாக 3,000. ஸோ ஏன்னா நம்ம லாங் டேர்மாக போகிறோங்க. ஒரே டெஸ்ட் பேட்ச்சு 10 மாதத்துக்கு தரப்போகிறோங்க. ஸோ இந்த 10 மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, புதியதாக டிஎன்பிசிக்கு உள்ளே வந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வந்தவங்களாலும் சரி, இந்த டெஸ்ட் சீரீஸ் அவ்வளோ வேல்யூவானதாக இருக்கும்.
உங்களுடைய அரசு பணியை கனவை நனவாக்குவதில் ஒலிம்பியா அகாடமி துணையாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வழியாக 1500 ரூபாய் தான், ஆஃப்லைனில் 3000 ரூபாய் தான். குறிப்பாக இதுக்கான மேத்ஸ்க்கும் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை பொறுத்தவரையும் முழுக்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படுங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நடத்துகிறோங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஜிஎஸ், ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் மேத்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் முழுமையாக பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8110539331 9626583064 and 9597283986 என்ற மூன்று எண்கள் தரப்பட்டுள்ளது. ஸோ இதில் வந்து ஏதான ஒரு நம்பருக்கு நீங்கள் அழைப்பு எடுத்துங்கன்னா இல்லை எஸ்எம்எஸ் பண்ணாலே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. 2026 நம்முடைய இலக்கு அரசு பணிக்கு செல்ல வேண்டும். அப்போ மீதி இந்த இருக்கக்கூடிய நவம்பர்லேருந்து அடுத்து செப்டம்பர் வரை வந்து பார்த்திங்கன்னா 10 மாதங்களை மிக சரியாக யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு பொன்னான வாய்ப்பாக டிஎன்பிசி தேர்வாணையம் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்முடைய ஒரே இலக்கு டிஎன்பிசிக்கு முன்னே போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஓகே நானும் அச்சீவ் பண்ணிட்டேன், அதே போல் அரசு பணியில் நம்மளுடைய கனவை நனவாக்கிட்டு உங்களுடைய முதல் சிக்னேச்சரை அடுத்த ஆண்டு நீங்கள் பதிவு செய்யணும். ஸோ அந்த வகையில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. முதல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/11/2025 சனிக்கிழமை 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் முதல் பருவம். பொதுத்தமிழை பொறுத்தவரையும் வேறு எந்த சப்ஜெக்டும் அதில் ஆட் பண்ணாமல் அந்த நாள் பொதுத்தமிழை மட்டும் படிக்கிற மாதிரியும் அந்த நாள் முழுக்க 100 கேள்விகள் இருக்கும் ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி. ரெண்டாவது 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் ஆஸ் பர் சிலபஸில் ஹிஸ்ட்ரி ஏரியா, பாலிட்டி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ் இது இல்லாமல் 6th மேத்ஸ் ஃபுல் புக்கில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இயற்பியல் பகுதியிலிருந்து இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் 6ஆம் வகுப்பு அளவீடுகள், 7ஆம் வகுப்பு அளவீடுகள் இருக்கும். இது இல்லாமல் ஸோ இதை பொறுத்தவரையும் இப்படி ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து நம்ம டெஸ்ட் ஷெடியூலுக்கானது ஃபுல்லாக நீண்டு இருக்கும். கிட்டத்தட்ட 85 தேர்வுகள் இருக்குங்க. இந்த 85 தேர்வுகளை நீங்கள் சரியாக கரெக்டாக படித்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டிங்கன்னா 100% சொல்கிறேங்க, நீங்கள் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும் எஸ்ஐ எக்ஸாம், அடுத்து பிசி எக்ஸாம் எல்லா போட்டித் தேர்வுக்கும் கலந்து நீங்கள் தயாராகிடுவீங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறதுக்கும் அடுத்தடுத்து ஈஸியாக வெற்றி பெறுவதற்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒட்டுமொத்த டெஸ்ட் ஷெடியூலுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. நான் சொல்கிறத விட நீங்களே வந்து அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸ்க்கான பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதனா ஆட்சேபங்கள் இருந்தாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா எதனா டவுட் இருந்தாலோ மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ உங்களுடைய வெற்றிக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு தூண்டுதலாக இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் முழுக்க வந்து கேள்வித்தாளை பொறுத்தவரையும் ஏற்கனவே டிஎன்பிசியில் இருந்து வேலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியை வச்சு தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண போகுது. அதனால் அந்தளவுக்கு தரமாக வந்து ரெடி பண்ண போகுது இந்த டெஸ்ட் சீரீஸ் பேட்சை பொறுத்தவரையும். டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸ் அதுதான் நம்மளுடைய இலக்கு. இந்த ஃபவுண்டேஷனை பேஸை சரியாக அமைச்சிட்டிங்கன்னா எந்த தேர்வாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத நம்பிக்கையோடு தெரிவிக்கிறோம். இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஏற்கனவே மேலே இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்காங்க. அதே போல் இதற்கான பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. டவுன்லோட் பண்ணி ஓவரால் இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ் சிலபஸை பார்த்துக்காங்க. முழுக்க பழைய புத்தகம், புதிய புத்தகம், சிறப்பு தமிழ் 11th and 12th, ஓல்டு சிறப்பு தமிழ் எல்லாமே இதில் கவராக இருக்கும். ஸோ பொது தமிழை பொறுத்தவரையும் முழுக்க இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சோர்ஸாக அவுட் ஆஃப் புக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ்களை வந்து நம்ம செட் பண்ணப்படும். நீங்கள் பொது தமிழை பற்றி கவலைப்படாமல் 100% வந்து 90+ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸ் அமையுங்க. அதே போல் ஜிஎஸ் பகுதியை பொறுத்தவரையும் முழுக்க பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.